Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த லட்டு சாப்பிடறனால உடல் எடையை கம்மி பண்ணும். அதே போல ஹேர் நல்லா லாங்கா வளரும். ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங் ஆகும். இப்போ இந்த லட்டு செய்யறதுக்கு 1/4 கப் அளவுக்கு ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துர்க்கேன். தமிழ்ல ஆளி விதைன்னு சொல்வாங்க. ஆளி விதையில பாத்தீங்கன்னா ஒமேகா 3 அதிக அளவுக்கு இருக்கு. அதே போல ஜிங்க் நார்ச்சத்து ரெண்டுமே அதிக அளவுக்கு இருக்கனால நம்ம ஸ்கின், ஹேர் அதே போல வெயிட் கம்மி பண்றதுக்கு இந்த மூணுமே நல்லா மெயின்டைன் பண்ணும். இப்போ இந்த ஃபிளாக்ஸ் சீடை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா எல்லாமே பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுப்புல இருந்து இறக்கிடுங்க, கருகிட கூடாது. இப்போ தனியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே கடாயில 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பாத்தீங்கன்னா புரோட்டீன், பயோட்டின் ரெண்டுமே அதிக அளவுக்கு இருக்கு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளுல பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, அதே போல நார்ச்சத்தும் அதிக அளவுக்கு இருக்கு. இப்போ எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்துல தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்த கடாயில ஒரு 30 பீஸ் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம்ல குட் கொலஸ்ட்ரால் அதிக அளவுக்கு இருக்கு, அதனால கண்டிப்பா பாதாமும் டெய்லி எடுத்துக்கோங்க. இப்ப லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையில பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, புரோட்டீன் சத்து ரெண்டுமே இருக்கு. இது கூட ஒரு 3 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு இதையும் லைட்டா வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு லட்டு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்க்க போறோம். கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். வெள்ளத்துல பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அதனால வெல்லம் சேர்த்துக்கோங்க, ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் கட் ஆகுது. இதுதான் கரெக்டான பதம். இந்த டயத்துல நம்ம வறுத்து அரைச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கடாயில இருந்து ஒட்டாத பதம் வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கி வச்சிருங்க. அதிக நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சுருண்டு வரும்போது இதை இறக்கி ஆற வச்சுட்டு லைட்டா இலை சூடா இருக்கும்போது உருண்டை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டிக்கலாம். இதுல டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைக்கும். அதுக்கு மேல சாப்பிட வேணாம். ஒரு லட்டுவே நம்மளுக்கு தாராளமா போதும். அதிக அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் டைஜஷன் ஆகாது. இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.